Okay, is my camera position okay now? Yes, sir. Yes, sir. Okay, so we'll proceed. Today we will focus on some critical terms, as well as we'll also focus on several poems. Eponymous அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லியிருக்கிறேன் ஆல்ரெடி கிளாஸ்ல. So character name will be the title. கேரக்டர் நேம் வந்து ஓத்தலோ, மிக்பத், இதெல்லாம் ஈபானிமஸ் டைட்டில்ஸ். எபிகிராமேட்டிக் எஸ்ஏஸ்ன்னு சொல்லுவோம்ல, அது என்ன? What is epigrammatic? For example, ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்துட்டு பிரான்சிஸ் பேக்கனோட எஸ்ஏஸ் இருக்குல்ல, அதை வந்து நம்ம எபிகிராமேட்டிக் அப்படின்னு எடுத்துக்கலாம். Presentation was added to the main screen. Untitled. Note. Unpacked flag. எபிகிராமேட்டிக்னா என்ன அர்த்தம்? சரிங்களா, பிரீஃப். பிரான்சிஸ் பேக்கனோட ஒர்க்ஸ் வந்து நம்ம வந்து எபிகிராமேட்டிக்னு சொல்லலாம். அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அஃபோரிஸ்டிக் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இதை இன்னொன்று ஒரு டேர்ம்ல என்னன்னு சொல்லலாம், அஃபோரிஸ்டிக் ஸ்டைல்னு சொல்லலாம். அண்ட் வாட் இஸ் epistellary? Letter form. Letter form. Letter. Okay, it will be in the form of letters. Okay, then what is an exemplum? Exemplum na enna? Story with a moral ending. அதான் நம்ம என்னன்னு சொல்றோம், எக்ஸாம்பிளம்னு சொல்றோம். Then what is an allegory? Animal Farm publish ஆன வருஷம் என்ன? 1945. 1940? 1945. 45 தானே இல்லையா? 1945 தான். Okay. And okay, 1984 publish ஆன வருஷம்? 1949. 1949. சரி, இப்போ அலிகிரிக்கு எக்ஸாம்பிளுக்கு தான் நீங்க வந்தேன். இப்போ பாத்தீங்கன்னா ஜோசப் ஸ்டாலின் ஒரு ரூலர் இருந்தாரு. அந்த ரூலரை தாக்குறாருன்னு நினைக்கிறேன். சரிங்களா, யாரு? ஜார்ஜ் ஆர்வெல். தாக்குறதுக்கு அவர் யூஸ் பண்ணக்கூடிய கேரக்டர் என்னன்னா நெப்போலியன். நெப்போலியன் எங்கெல்லாம் சொல்றாரோ, நெப்போலியன் இஸ் அன் அலிகரி ஃபார் ஜோசப் ஸ்டாலின். ஸோ இந்த மாதிரி நேரடியா, ஏன்னா ரூலர்ல நீங்க அவ்வளவு ஈஸியா நீங்க வந்து ஒருத்தரை தாக்கிட்டு நீங்க கடந்து போறது ஈஸி கிடையாது. நான் ஒன்னும் சொல்லலப்பா அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட சொல்லிக்கலாம். ஆனா படிக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் என்னன்னு தெரியும், நெப்போலியன் மே ஸ்டாண்ட் ஃபார் ஜோசப் ஸ்டாலின் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா தட் இஸ் கால்ட் an allegory. Some character will stand for some real life character. அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், அலிகரின்னு சொல்றோம். சரியா? ஓகே, தென் if music be the food of love, play on. எதோட ஓப்பனிங் லைன்? 12th night. இது யார் சொல்றா? டியூக் ஆர்சினோ. சரி, அதுல வரக்கூடிய அந்த கிளவுன் பேரு? Festy. மல்வாலியோ எபிசோட்னு வரும்ல, மல்வாலியோ கேரக்டர் கரெக்டா? எஸ். ஓகே, சரி. 12th நைட்டோட சப்டைட்டில் What you will. What you will. சரி,
சரி, அலிகரி பார்த்துட்டோம். ஸோ அதுக்கு அடுத்தது ஆல்ரெடி கிளாஸ்ல பார்த்ததுதான் காத்திக். இந்த டேர்ம் எங்க இருந்து ஆரிஜினேட் ஆகுது? It originated from architecture. வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த பில்டிங்கை பார்க்கும்போது ஒரு பயம் இருக்கும், ஒரு ஹாரர் ஃபீல் இருக்கும். அந்த ஹாரர் தான் காத்திக். நான் ரிப்பீட் பண்றேன். ஆர்கிடெக்சர், ஒரு பில்டிங் ரிலேட்டடா தான் ஆர்கிடெக்சர்னு சொல்றோம். சந்திரமுகி படம் பார்த்திருப்போம். அந்த படத்துல நம்மளுக்கு அந்த அந்த பங்களாக்குள்ள என்டர் ஆகிறோம்ல, ஆடியன்ஸ் வந்து கூட்டு போவாங்க. அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் உள்ள போகும்போது ஆடியன்ஸும் நம்ம உள்ள போறோம். ஆக்சுவலா அப்படி போகும்போது நம்மளுக்கு ஒரு பயம் ஏற்படுதுல, அந்த பில்டிங் சுத்தி ஒரு பயம், ஒரு அந்த ரூமை சுத்தி ஒரு பயம். இது சந்திரமுகி ரூம்னு ஒரு இதை ரூமை சொல்லுவாங்கல்ல. அப்போ அதுதான் ஆர்கிடெக்சர். ஆர்கிடெக்சருக்கும் இந்த ஹாரருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து காத்திக் ஃபிக்ஷனுடைய ஒரு ஒரு ரூட்னு வச்சுக்கலாம். சரி, அண்ட் இம்பார்ட்டன்ட் காத்திக் ஃபிக்ஷன்ஸ் பார்த்தோம்ல, யாரெல்லாம் பார்த்தோம்? Wuthering Heights. Castle of Otranto. Frankenstein யாரோட ஒர்க்? Mary ஷெல்லி. சரி, மேரி ஷெல்லி பிராங்கன்ஸ்டைனோட சப்டைட்டில் Modern ப்ரொமீதியஸ். சரி, ப்ரொமீதியஸ் பவுண்ட் எழுதுனது Elizabeth Barrett Browning. எலிசபெத் பாரட் ப்ரௌனிங். ஓகே, அண்ட் இதே இது ப்ரொமீதியஸ் அன்பவுண்ட்னு ஒருத்தர் எழுதியிருப்பாரு. Shelley. Baby Shelley. ஓகே, ஷெல்லி வந்து டிஃபென்ஸ் ஆஃப் போயட்ரி யாருக்கு ரிப்ளை கொடுக்குறாரு? Thomas Love Peacock. 4 Ages of Poetry. Defense of Poetry by Shelley. தாமஸ் லவ் பீகாக் உடைய என்னது? 4 Ages of Poetry. 4 Ages of Poetry. அண்ட் இதை நான் எஸ் பிகின் ஆத்துல வச்சிருக்கிறேன். என்னதெல்லாம் 4 Ages நெட் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க 2012ல, அரேஞ்ச் பண்ணியே கேட்டிருந்தாங்க. தே ஆர் சில்வர், பிரான்ஸ், அயன் அண்ட் கோல்டு. 4 ஏஜஸ் என்னதெல்லாம்? சில்வர், பிரான்ஸ், அயன் அண்ட் கோல்டு. இதுக்கு ரிப்ளை தான் டிஃபென்ஸ் ஆஃப் போயட்ரின்னு ஷெல்லி எழுதுறாரு. இதே மாதிரி ஒரு டிஃபென்ஸ் ஆஃப் போயட்ரி 16th செஞ்சுரியில எழுதியிருப்பாங்க. யாரு? Sydney. ஓகே, அப்பாலஜி ஃபார் போயட்ரி. அதுல அப்பாலஜி மீன்ஸ் என்னது? டிஃபென்ஸ். தாமஸ் லவ் பீகாக்னால நம்ம அப்படியே வந்துரும். இவரும் ஒரு காத்திக் ஃபிக்ஷன் எழுதியிருப்பாரு. அதுக்கு பேர் என்ன? நைட்மேர் அபே. இந்த நைட்மேர் அபேக்கு மார்க் பண்ணி தானே இன்னொரு ஒர்க் எழுதியிருப்பாங்க. நார்த்தாங்கர் அபே மார்க் பண்ணி. ஓ, இப்படி வரும்னா சரி. நார்த்தாங்கர் அபே மார்க் பண்ணி தான் இவரு நைட்மேர் அபே எழுதுறாரு. கொஞ்சம் செக் பண்ணுமா? சரி, இப்போ நான் ஒர்க்கோட நேம் மட்டும் நான் சொல்லிடுறேன். சரியா? இப்படி வச்சுக்கலாம். நார்த்தாங்கர் அபே எழுதுனது ஜேன் ஆஸ்டின். அண்ட் நைட்மேர் அபே எழுதுனது தாமஸ் லவ் பீகாக். சரியா? இதுல ஒரு பர்டிகுலர் ஒர்க்கு இன்னொன்று பர்டிகுலர் ஒர்க்கை மார்க் பண்ணும். ஸோ அதை மட்டும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் படிச்ச என் மெமரி என்ன சொல்லுதுன்னா, நார்த்தாங்கர் அபே அப்படின்ற ஒர்க்கு ஜேன் ஆஸ்டினோடது. அதை வந்து காத்திக் ஃபிக்ஷன் அது வந்து எழுதுனது ஜேன் ஆஸ்டின். அவங்க எதை மார்க் பண்றாங்கன்னா நைட்மேர் அபேயை மார்க் பண்றாங்க அப்படின்ற மாதிரி என் மெமரியில இருக்கு. ஐம் நாட் வெரி ஷுர்.
சரிங்களா? கிராஸ் செக் பண்ணிக்கலாம். நாளைக்கு வீல் கிளாரிஃபை. சரி, எந்த ஒர்க்லாம் எது ரெண்டும் சிமிலரா இருக்கும்? நார்த்தாங்கர் அபே அண்ட் நார்த்தாங்கர் அபே அண்ட் நைட்மேர் அபே. நைட்மேர் அபே. ஓகே. சரி, ஆன் ராட்க்ளிஃபோட ஒரு ஒர்க் பேன் பண்ணியிருப்பாங்களே, என்ன ஒர்க்? ஆன் ராட்க்ளிஃபோட மிஸ்ட்ரி இல்லைங்க, அது பேண்ட் கிடையாது. வெல் ஆஃப் லோன்லினஸ். பேண்ட் ஒர்க் என்ன? வெல் ஆஃப் லோன்லினஸ். அப்போ மிஸ்ட்ரீஸ் ஆஃப் உடால்ஃபோ எதுக்காக படிச்சோம்னா அது ஒரு காத்திக் ஃபிக்ஷன். கிரெகரி லூயிஸோட என்ன ஒர்க் காத்திக் ஃபிக்ஷன் பார்த்தோம்? கிரெகரி லூயிஸோட த மங்க். சரியா? அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா கேஸ்ல் ஆஃப் ஒட்ராண்டோ பை ஹொரேஸ் வால்போல். ஹொரேஸ் வால்போலுக்கும் ஒரு கிரேவியார்ட் போயட்டுக்கும் ஒரு சின்ன லிங்க் உண்டு. யார் அவரு? தாமஸ் கிரே. என்ன லிங்க்? ஃப்ரெண்ட். ஏதாவது ஒர்க் டெடிகேட் பண்ணியிருப்பாங்களா? கேட் the death of dog I think sir. ஓகே, ஸோ அகைன் வில் செக் தட். பட் இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு கனெக்ஷன் இருக்கு. யாருக்கும் தாமஸ் கிரேக்கும் இன்னொன்னு தெரியாது, ஹொரேஸ் வால்போல். ஹொரேஸ் வால்போலுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஸோ வெல் ஆஃப் லோன்லினஸ் பார்க்கும்போது இது பேண்ட் ஒர்க். எதுக்காக பேன் பண்ணாங்க? ப்ராபப்ளி ஃபார் த லெஸ்பியன் தீம். அதே மாதிரி இந்த தாமஸ் 16th செஞ்சுரியில ஒரு டிராமாட்டிஸ்ட், அவரோட ஒர்க்கும் பேண்ட். என்னது அது? D.H. Lawrence. 16 D.H. லாரன்ஸ் வருவோம் நம்ம. 16th தாமஸ் மிடில்டன்ஸ் கேம் ஆஃப் செஸ். ஓகே, தாமஸ் மிடில்டன்ஸ் a கேம் ஆஃப் செஸ். இதுல ஒரு அம்பாசடரை ரொம்ப இழிவா பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க. அவர் ஒரு சீக்ரெட்ஸை ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் பீட்ரே பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்படின்றதுனால இந்த ஒர்க்கை பேன் பண்ணியிருப்பாங்க ஃபார் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ். அண்ட் லெஜா பை தஸ்லிமா நஸ்ரின், அகெயின் அ பேண்ட் ஒர்க். சரியா? பங்களாதேஷி ரைட்டர். சரியா? நிறைய பிரச்சனை டிவிலலாம் வந்தாங்க முன்னால, ஒரு 10-12 இயர்ஸ், எனக்கு ஷுவரா தெரியல. இப்போ என்ன சிக்கல்னா அவங்கள நாட்டை விட்டு போகணும்ட்டாங்க. ஸோ ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க தஸ்லிமா நஸ்ரினா. அவங்க எழுதின ஒர்க் என்ன? லெஜா. சரி, அடுத்து D.H. லாரன்ஸ் எந்த ஒர்க் பேண்ட்? Lady Chatterley's Love. Lady Chatterley's Lover. லேடி சாட்டர்லீஸ் லவர். சரி, மெஸ் ஆஃப் லவ் அப்படின்னு ஒரு போயம் எழுதியிருப்பாங்க. யார் அது? D.H. Lawrence. பியானோ, மெஸ் ஆஃப் லவ், இதெல்லாம் வந்து வி மேக் அ மெஸ் ஆஃப் லவ், இல் பர்வர்டட் லவ், அந்த மாதிரிலாம் லைன்ஸ் வரும் அந்த போயம்ல. எழுதுனது யாரு? D.H. லாரன்ஸ். அண்ட் D.H. லாரன்ஸோடைய ஒரு கிரிட்டிக்கல் பீஸ் நம்ம பார்த்தோம், ஒரு டிஃபென்ஸ் மாதிரி பார்த்தோம். Why the novel matters. Why the novel mattersல என்ன தீம்னு பார்த்தோம்னா, இவ்வளவுதான் விஷயம். இது இந்த ஒரு லைன் தான். இது ஒரு டைம் நெட்ல கேட்டிருந்தாங்க. நாவல் சுப்பீரியர். ஏன்னா இட் டாக்ஸ் அபவுட் த மேன் அலைவ். சரியா? பிலாசபர்ஸ் தாட்ஸை பத்தி பேசுறாங்க. தாட்ஸுக்கு எப்ப வேல்யூ இருக்கும்? மேன் அலைவ் இருந்தாதான் அதுக்கு வேல்யூ இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நான் ஒரு இன்டர்நெட் வைஃபை கனெக்ஷன் வச்சிருக்கிறேன். சரிங்களா? அந்த வைஃபை வந்து அந்த ஹால்குள்ள, அந்த ரூம்குள்ள எல்லா இடத்துலையும் இருக்கும். எப்போ அந்த வைஃபைக்கு வேல்யூ? என்ன இருக்கணும்? என்ன இருந்தாதான் வைஃபைக்கு ஒர்க் ஆகும்? மோடம் இருக்கு. மோடம்ல இருந்து வைஃபை வந்து கனெக்ஷன் அங்க பறந்து இருக்குது. ஸோ இப்போ என்ன இருந்தா இந்த வைஃபை கனெக்ஷன் வந்து ஒர்க் ஆகும்? அதுக்கு வேலிடிட்டி கொடுக்கறது யாரு? அதுக்கு வேல்யூ கொடுக்கறது யாரு? Man.
மேனா இருக்கலாம் அல்லது என்னதான் இருக்கலாம், நம்ம கையில காட்டு மொபைல் மொபைலோ லேப்டாப்போ இல்ல டேப்லெட்டோ, என்ன டிவைஸ் வேணும். ஸோ இங்க தாட்ஸ் இருக்குல்ல, தாட்ஸ்ன்றது இந்த வைஃபை சிக்னல் மாதிரி, சரிங்களா. அண்ட் இந்த மொபைல் ஃபோனோ இல்லை அந்த லேப்டாப்போ அல்ல வந்து அது என்ன சொல்லுவீங்க டேப்லெட்டோ, அது வந்து என்னது, இட் இஸ் மோர் ஆர் லெஸ் லைக் என்ன த மேன் அலைவ். சரியா. அப்போ பிலாசபர்ஸுக்கு வேலை இல்லை, அந்த பிலாசபர்ஸ் சொல்லக்கூடிய தாட்ஸ்லாம் ரேடியோ சிக்னல் மாதிரி. இப்போ நான் உங்களுக்கு கரண்ட் எக்ஸாம்பிள் கொடுத்தேன், டிஹெச் லாரன்ஸ் அன்னைக்கு இருந்த எக்ஸாம்பிள் கொடுத்தாரு. சரி, அன்னைக்கு வந்து ஒய்ஃபை கிடையாது, அன்னைக்கு ரேடியோ தான் இருந்தது. ரேடியோ சிக்னல்ஸ் மாதிரி தாட்ஸ்ன்றது. அந்த தாட்ஸுக்கு முக்கியத்துவம் எப்போ பெறும், ஒரு ரேடியோ இருந்தால் தான் பெறும், இல்லைன்னா அது அங்கங்கே அப்படியே சுத்திட்டே தான் இருக்கும், அதனால பிரயோஜனம் இல்லை. அண்ட் அதே மாதிரி தான் இங்க மேன் அலைவ் இருந்தா இந்த பிலாசபர்ஸ் கொடுக்கக்கூடிய தாட்ஸுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றேன். சரிங்களா. அண்ட் எல்லா டிஸ்கஷனுக்கு பின்னால என்ன சொல்லுவாருன்னா, நீங்க யாரு சயின்டிஸ்ட், நீங்க டெட் பாடியை வச்சு ரிசர்ச் பண்றீங்க. சரியா. ஒரு மெடிக்கல் காலேஜ்ல இல்ல ஒரு சயின்டிஸ்டா இருக்கிறவங்க என்ன பண்றீங்க, யூஆர் டீலிங் வித் டெட் பாடி, பட் வி ஆர் டீலிங் வித் மேன் அலைவ். நாவலிஸ்ட்னா என்ன, மேன் அலைவை பத்தி டீல் பண்ணுவாரு. சரிங்களா. ஸோ இது எல்லா ஆர்குமெண்ட்லயும் லாஸ்ட்ல நாவலிஸ்ட் ஆர் சுப்பீரியர், நாவல் இஸ் சுப்பீரியர்னு சொல்ல வர்றாரு. ஸோ அதனாலதான் டைட்டில் வை த நாவல் மேட்டர்ஸ். ஸோ ரோலண்ட் பார்ட்ஸோட மித்தாலஜிஸ் ஒரு டைம் கேட்டிருந்தாங்க. மித்தாலஜிஸ் ரோலண்ட் பார்ட்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரலிஸ்ட் ஆரம்பிச்சு போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் முடிச்சிருப்பார் தன்னோட கெரியரை. அண்ட் இவர் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, டெத் ஆஃப் தி ஆத்தர்ல எடுத்துக்கோங்க. டெத் ஆஃப் தி ஆத்தர் பப்ளிஷ்ட் இயர் முக்கியம், என்ன வருஷம், முதல்ல பிரெஞ்சுல 1967 பிரெஞ்சுல வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் பாத்தீங்கன்னா இவர் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, the death of the author heralds the birth of the reader. The death of the author heralds the birth of the reader. Author has no role to play. Once the work is complete, the text begins its own role. சரியா. இப்ப நான் ஒரு புக் எழுதுறேன்னா, புக் எழுதுனதோட என் வேலை முடிஞ்சுச்சு. சரிங்களா. இலும அந்த மீனிங், அந்த டெக்ஸ்டுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும், அந்த டெக்ஸ்ட் அதோட வேலையை பேசி. சரியா. ஸோ புரிஞ்சுக்கோங்க, ஆத்தரோடைய வேலிடிட்டி அந்த டெக்ஸ்ட் எழுதி முடிக்கிறதோட முடிஞ்சது, இலும அந்த டெக்ஸ்ட் தனக்கான வாழ்க்கையை ஆரம்பிச்சுக்கும். இப்படி எடுத்துப்போமா, ஷேக்ஸ்பியர் எழுதுறாரு, மெக்பெத்தை எழுதுறாருன்னா, இல்லை மெக்பெத்தை டிராமாவை எடுக்கிறாருன்னா, அவருக்கு அந்த டெக்ஸ்டை எழுதுற வரைக்கும் தான் அவரோட ரோல். சரியா. அந்த டெக்ஸ்ட் அதுக்கான வாழ்க்கையை அதுவே தீர்மானிச்சுக்கும். அண்ட் ஒரு ஸ்டெப் அகடா போய் அந்த டெக்ஸ்டுக்கான மீனிங் யார் தீர்மானிப்பா, அந்த ரீடரும் தீர்மானிப்பாங்க. சரியா. ஒவ்வொரு ஸ்டெப்பா பார்க்கணும். ஷேக்ஸ்பியர், அவரோட மெக்பெத்து, அதுக்கப்புறம் அவரோட ஆடியன்ஸ். ஷேக்ஸ்பியரோட வேலை எது வரைக்கும் தான், டெக்ஸ்ட் எழுதி முடிக்கிற வரைக்கும் தான். அப்புறம் அவ்வளவுதான், அவரை வந்து நீங்க மறந்துடலாம். இப்போ யாருக்கு வேலை இருக்கீங்க, யாருக்கு லைஃப் ஆரம்பிச்சிருச்சு, மெக்பெத்ன்ற பிளேக்கு லைஃப் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இங்க மெக்பெத் முக்கியம். அண்ட் ஒரு ஸ்டேஜ்ல மெக்பெத்தை வரவேற்கிறதும், அதை வந்து இகழ்றதும் புகழ்றதும், அதை ரசிக்கிறதும் ரசிக்காம போறதும் யார் கையில வந்துடுது, ஆடியன்ஸ் கிட்ட வந்துடுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு அப்ரோச் தான் ஒரு போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிஸ்டோட வியூ பாயிண்ட். சரிங்களா. ஸோ இதுதான் டெத் ஆஃப் தி ஆத்தர்ல சொல்றாரு. ஆத்தரை கொஞ்சம் ஓரங்கட்டியே பேசுறாரு. எப்படிலாம் ஓரங்கட்டி பேசுறாருன்னா, ஆத்தர் இஸ் a scribe, is a scripter. He does not produce anything original. பெருசா ஒரிஜினலா எதுவும் ஒரு கொடுக்கல. rather language pre-existed the author. சரியா. நான் ஒரு கருத்தை சொல்றேன்னா, அந்த கருத்தை வந்து நான் தான் ஃபர்ஸ்ட் சொல்றது இல்லை. சரியா. பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்ற ஒரு பழமொழி இருக்குது. சரியா. நீங்க வந்து ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறீங்கன்னா பொறுமையா படிக்கணும், ரிசல்ட் வர வரைக்கும் படிக்கணும் அப்படின்னு ஒரு கருத்து சொல்றேன்னா, இது ஏன் கருத்துன்னு நான் சொல்லிக்க முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாலேயே முன்னோர்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க, பொறுத்தார் பூமி ஆழ்வார். சரியா. பொறுமைக்கான கூலி ஒரு நாள் உனக்கு கிடைக்கும்
அப்படின்றதெல்லாம் முன்னாலேயே இருக்குது. இங்க வந்து நான் புதுசா எதையும் ஒரு ஆத்தர் சொல்ல முடியாது. சரியா? ஸோ லாங்குவேஜ் ப்ரீ எக்ஸிஸ்டட் தி ஆத்தர். ஆத்தருக்கு முன்னாலேயே லாங்குவேஜ் இருக்கு. அப்போ அந்த லாங்குவேஜ்ல இருந்து நான் என்ன பண்றேன், கொஞ்சம் எடுத்து நான் ஸ்கிரிப்ட் பண்றேன். சரியா? therefore தி ஆத்தர் இஸ் ஒன்லி ஸ்கிரிப்டர். சரியா? நான் எதுவும் ஒரிஜினலா கொடுக்கல. இருக்கக்கூடிய லாங்குவேஜ்ல எக்கச்சக்கமா இருக்கு. அந்த இருக்கிறதுல இருந்து நான் எடுத்து நான் வந்து ஒரு புக்கை கொண்டு வரேன். சரியா? ஸோ இங்க லாங்குவேஜ் தான் பெரிய ஆள். அப்படி பார்த்தா ஆத்தரை விட யார் பெருசு? லாங்குவேஜ் பெருசு. ஆத்தர் இஸ் அ ஸ்கிரிப்டர்னு சொல்றாரு. இதெல்லாம் டெத் ஆஃப் தி ஆத்தர்ல அவர் சொல்லக்கூடிய கருத்து. சரியா? டெக்ஸ்ட் தான் முக்கியம். டெக்ஸ்ட் தன்னோட லைஃப் ஆரம்பிச்சிருது அப்படின்னு சொல்றாரு. அவன் மித்தாலஜிஸ்ட்ல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, செகண்ட் ஆர்டர் சிக்னிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்றாரு. ஒரு கான்செப்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஒரு பெரிய நபர், ஒரு ரிபல், சரிங்களா, அவரு கேபிட்டலிஸ்ட் அஜந்தாக்கு எதிராக நின்று போராடிப்பார். சரிங்களா? அவருடைய ஒரு கான்செப்டை எடுத்துப்பாங்க, இல்ல அவரோட ஒரு இமேஜை எடுத்துப்பாங்க. அதோட இமேஜை எடுத்து நம்ம கிட்ட என்னன்னு சொல்லுவாங்கன்னா, நீங்க அவங்க கூட அசோசியேட் பண்ணிக்கோங்க, எங்க ப்ராடக்டும் அந்த அந்த பர்சனோட தான் அசோசியேட் ஆகுது. வி வில் ஸ்டாண்ட் ஃபார் என்ன சொல்ல, ஃப்ரீடம், வி வில் ஸ்டாண்ட் ஃபார் லிபரேஷன் அப்படின்லாம் சொல்லிப்பாங்க. அண்ட் லாஸ்ட்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் எந்த ஒரு கோட்பாடுக்கு எதிராக நின்னாரோ அந்த கோட்பாடை ஆதரிக்கிறது தான் அந்த ப்ராடக்டா இருக்கும். ஒரு கமோடிட்டில அவரோட போட்டோவை போட்டு கூட, இல்ல அவருடைய நேமை போட்டு கூட, இல்ல அவரோட கோட்பாடை போட்டு கூட அதை மார்க்கெட்டுக்கு கொண்டு வருவாங்க. கொண்டு வரும்போது நீங்க என்ன நினைச்சுப்பீங்கன்னா, அந்த டிஷர்ட்டை வாங்கி மாட்டுறதோ, அந்த ப்ராடக்டை யூஸ் பண்றதோ லிபர்ட்டின்னு நினைப்பீங்க. பட் ரொம்ப உள்ளார்ந்து பார்த்தோம்னா இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எதிராக தான் அந்த நபர் நின்றுப்பார். ஸோ திஸ் இஸ் கால் செகண்ட் ஆர்டர் சிக்னிஃபிகேஷன். சரியா? செகண்ட் ஆர்டர் சிக்னிஃபிகேஷன்றது ஒரு விஷயத்தோடைய ஒரிஜினல் மீனிங்கை எடுத்துட்டு, அதோடைய எசன்ஸை எடுத்துட்டு, அதை சாரை கம்ப்ளீட்டா உறிஞ்சு தூர எடுத்துட்டு, சரிங்களா, அந்த கான்டெக்ட்ல இருந்து அதை தூர எடுத்துட்டு வேற ஒரு விஷயத்த வந்து அதுக்குள்ள பூத்தி விடுறதுக்கு பேர் தான் செகண்ட் ஆர்டர் சிக்னிஃபிகேஷன். நான் ரிப்பீட் பண்றேன், இங்க எது லாஸ் ஆகுது? ஒரிஜினாலிட்டி இஸ் லாஸ்ட். சரி, அவர் எதுக்காக சண்டை போட்டாரோ அந்த கோட்பாடுல இருந்து அந்த ப்ராடக்ட் விலகி இருக்காது. பட் உங்களுக்கும் எனக்கும் என்ன ஃபீலிங்கை கொடுப்பாங்கன்னா, நம்ம லிபரேட்டடுன்ற மாதிரி ஃபீலிங்கை கொடுப்பாங்க. பட் உண்மையில நம்ம லிபரேட் ஆயிருக்க மாட்டோம். இந்த செகண்ட் ஆர்டர் சிக்னிஃபிகேஷன்னால நம்ம ஒரு குழப்பத்துல இருக்கும். சரியா? ஸோ இதுதான் மித்தாலஜிஸ்ல ரோலண்ட் பேக் சொல்லக்கூடிய விஷயம். அண்ட் we'll deal with the poem. Epithalamion by Edmund Spencer. So I'll just take 3 minutes, okay? Epithalamion-ல இது வந்து என்ன ஓடுன்னு சொல்லுவோம்? ஸ்பௌசல் ஓட. அண்ட் இதுல உள்ள ரெஃப்ரைன் என்ன? The woods shall answer to me and my echoing. சரிங்களா? The woods shall answer to me and my echoing அப்படின்ற ஒரு ரெஃப்ரைன் இருக்கும். அண்ட் தன்னுடைய செகண்ட் மேரேஜ்க்காக எழுதுறாரு இந்த போயம். சரியா? செகண்ட் மேரேஜ் வித் எலிசபெத் பாயில். அண்ட் இது கூட ஒரு 89 சானட்ஸ் இருக்கக்கூடிய அமோரட்டி. சரிங்களா? 88 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் இதுக்கான ப்ரூஃப் உங்களுக்கு சொல்றேன். பேஜ் நம்பர் 1000 சம்திங், எனக்கு பேஜ் நம்பர் மறந்துச்சு. ஆக்ஸ்ஃபோர்ட் கம்பானியன் டு இங்கிலீஷ் லிட்டரேச்சர்ல கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, சரிங்களா, மேபி 1056, ஐ எம் நாட் ஷுர், பேஜ் நம்பர் எனக்கு தெரியல. ஆக்ஸ்ஃபோர்ட் கம்பானியன் டு இங்கிலீஷ் லிட்டரேச்சர் அப்படின்னு ஒரு புக்ல சானட் நம்பர் 35 அண்ட் இன்னொன்னு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, ஆர் ஐடென்டிக்கல். அப்போ 89 இருக்கு, அதுல 2 சானட் வந்து ஒரே சானட்னா எத்தனை மாறுது? 88. ஸோ 88ம் ஆன்சர் தான், 89ம் ஆன்சர் தான்.
இதுல அமோரெட்டி கூட சேர்த்து இதையும் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அண்ட் இதுல என்ன பேச வருவாரு, தன்னுடைய லேடி லவ்வை எழுப்புறதுக்கு மியூசிக் போடுறதுக்கு ஆர்ஃபியஸ் வரணும். இது வந்து இன்னைக்கு உள்ள பெரிய சரியா பெரிய பெரிய அவார்டு வாங்கின மியூசிக் டைரக்டர்ஸை விட பெரிய ஆள் யார், ஆர்ஃபியஸ். ஏன்னா இவர் வந்து அண்டர்வேர்ல்டே போய் கலக்கியிருப்பார். சரியா, இந்த உலகத்துக்குள்ளதான் ஒரு குரூப் கலக்கி பெரிய பெரிய அவார்ட்லாம் வாங்கியிருக்கோம். அவங்களெல்லாம் விட பெரிய ஒரு மியூசிஷியன் தான் ஆர்ஃபியஸ். ஏன்னா தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டான யூரிடைஸ் தவறிடுறாங்க. கல்யாணம் அன்னைக்கு தவறிடுறதுனால நேரா என்ன பண்றாரு, அண்டர்வேர்ல்டுக்கு போய் அவங்கள மீட் எடுத்து மியூசிக்கை போட்டு மீட் எடுத்து கூப்பிட்டு வர்றாரு. அண்ட் கரெக்டா அந்த பார்டருக்கு வரும்போது திரும்பி பார்த்துருவாரு. கண்டிஷன் என்னன்னா திரும்பி பார்க்க கூடாது. லாஸ்ட் செகண்ட்ல அவர் திரும்பி பார்த்துருவாரா, அந்த யூரிடேஸ் மறைஞ்சிருவாங்க. சரியா, ஸோ இப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான ஆர்பிஎஸ் இந்த அம்மாவுக்கு மியூசிக் போட்டு அவங்கள வந்து காலையில எழுப்பி விடணுமா. அண்ட் வீனஸோடைய மெய்ட்ஸ் வந்து இவங்களுக்கு பணிவிட செய்ய வரணுமா. அப்படியே ஒவ்வொன்றா விட்டு போட்டுட்டு அவங்களோட பிசிக்கல் பியூட்டியை ப்ரைஸ் பண்றாரு. பிசிக்கல் பியூட்டியை ப்ரைஸ் பண்ணும்போது கண்கள் வந்து சஃபயர், ஃபோர்ஹெட் வந்து ஐவரி கூட கம்பேர் பண்றாரு, சீக்ஸ் வந்து ஆப்பிள்ஸ், லிப்ஸ் வந்து செரி, அண்ட் தென் நெக் வந்து ஐவரி டவர். சரி, அண்ட் மொத்தத்துல அவங்க ஒரு அரண்மனைப்பா, ஷீ இஸ் அ பேலஸ்ன்பாரு. அப்படியே சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, இவங்க பிசிக்கல் பியூட்டியில தான் பெரிய ஆள் நினைக்காதீங்க, இவங்களுடைய ஷீ இஸ் வெரி குட் அட் ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமா இந்த டே வந்து முடியட்டும், சீக்கிரமா கடன்னு இந்த டே டைம் முடிஞ்சு ஈவினிங் வரட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அண்ட் இதுதான் என்னது, எபித்தலாமின், அதோட ஷார்ட் சம்மரி. அண்ட் இதே மாதிரி இவர் இன்னொரு போயம் எழுதியிருப்பாரு. இது இவரோட ஓன் மேரேஜா எபித்தலாமின், இன்னொன்னு ஒருத்தவங்களோட மேரேஜ்க்காக எழுதியிருப்பாரு. அதுதான் என்னது, பிரத்தலாமின். பிரத்தாலாமியன்ல முக்கியமான கோட் என்ன, ஸ்வீட் எய்ம்ஸ் ரன் சாஃப்ட்லி டில் ஐ எண்ட் மை சாங். இதுவும் ரெஃப்ரைன்னா திரும்ப திரும்ப ஒரு லைன் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். சரியா, இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு கேர்ள்ஸோட மேரேஜ், அவங்க ஒரு அவங்களுடைய கப்புள் அதெல்லாம் பத்தி டிஸ்கிரைப் பண்ணி அதுக்கு எப்படி அந்த மேரேஜுக்கு ரெடி ஆறாங்க சரிங்களா அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ வி வில் see that in the next class. அண்ட் இன்னொன்று ஒரு முக்கியமான ஒர்க் என்ன, ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர். எத்தனை எக்லாக்ஸ் இருக்கும், 12 months of a year. இந்த 12 o'clocks refers to 12 months of a year. அண்ட் அங்க பாத்தீங்கன்னா எபித்தலாமியில 365 ஒரு நம்பர், லாங் லைன்ஸ், அப்புறம் எத்தனை ஷார்ட் லைன்ஸ், 68 short lines, ஓகே, அண்ட் 24 stanzas. இதுல இந்த 68 பிரிச்சு பார்க்கணும். 365 days in a year, இதை வந்து 52 plus 12 plus 4, 52 weeks, 12 months and 4 seasons. இதை ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச டேட்டா தான் நான் திரும்ப கேட்குறேன். he died for want of bread அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க. இதை பார்த்து பென் ஜான்சன் என்ன சொல்லுவாருன்னா, he died for want of bread அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அண்ட் எட்மண்ட் ஸ்பென்சர் இஸ் கால்ட் என்ன, by Charles Lamb. the prince of Ace is Charles Lamb, and his nickname is Elia. அதனால தான் Tales from Elia. Tales from Elia வா, Essays from Elia. essays of Elia. சரி, ஓகே, essays of Elia. சரியா, Tales from Elia இல்ல, essays of Elia. Tales from Shakespeare இவரும் அவருடைய சிஸ்டரும் சேர்ந்து எழுதியிருப்பாங்க. எனக்கு எங்க டீச்சர் சொன்ன கதை என்னன்னா, பாவம் அவங்க சிஸ்டருக்கு வந்து ஒரு என்ன சொல்ல, சைக்கலாஜிக்கல் கண்டிஷன் ஒன்று இருக்கும்.
அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் ஹி ரிமைண்ட் அன்மேரிட். ஆனா அவருடைய டெசர்டேஷன் அப்பான் ரோஸ்டட் பிக் வேற லெவல்ல சிரிக்க வைக்கும் நம்மள. போட்டி போன்னு 2 பேர் இருக்காங்க. அப்பா பையன் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நாள் அப்பாவை விட்டுட்டு போயிருப்பாரு பண்ணைய. அங்க பிக்கு வளர்ந்துட்டு இருக்கோமா, இவங்க தீ வச்சு விளையாடிட்டு இருப்பான், பண்ணையை கொளுத்தி விட்டுரும். அட்டெல்லாம் கொளுத்தி விட்டோன்னா என்ன ஆகும், பன்னிலாம் செத்துரும். அண்ட் பன்னி வந்து அவங்களோட ட்ரெஷர். போய் தொட்டு பார்ப்பான், கொதிக்கும்ல, கொதிச்சோன்னா வாயில கை வைப்பான், டேஸ்டா இருக்கும். அப்புறம் கொஞ்ச நேரம் அதை எடுத்து திங்க ஆரம்பிச்சிடும். நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்னு. அப்போ அப்பாவுக்கு செம்ம டென்ஷன். நம்ம இங்க போட்டி வந்து பாக்குறாரு, என்னது இது இங்க நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு செம்மையா டென்ஷன் ஆயிடுறாரு. எரிக்கவும் செஞ்சுட்டு இதை வேற சாப்பிட்றியா, இது வெளில சொன்னா நம்மளுக்கு என்னடா ஆகுறது அப்படின்ட்டு அவரும் தொட்டு பாக்குறாரு. ஃபர்ஸ்ட் டென்ஷன் ஆயிட்டு அவர் அப்புறம் தொட்டு பாக்குறாரு. அவருக்கும் கை பொறுத்தது, சேம் ட்ரீட்மெண்ட் வாயில வைக்கிறாரு. அண்ட் இனிமேல அவங்க வீடு அடிக்கடி எரிய ஆரம்பிக்குது. சரியா? இது ஒரு சைனீஸ் பேஸ்டு ஸ்டோரி. அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா என்னன்னா, இந்த இது வந்து ஒரு நாள் சுத்தி உள்ளவங்கலாம் கண்டுபிடிச்சு கோர்ட்ல கொண்டு போய் விட்டுருந்தாங்க. கோர்ட்ல ஜட்ஜுக்கு எவிடன்ஸ் போகணும். தீர்ப்பு வழங்குறதுக்குனால அவங்களுக்கு பிளேட்ல இந்த இதெல்லாம் வைக்காமோ அவங்க தொட்டு பார்த்துட்டு வாயில வச்சிடறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தப்பு மாதிரி தெரியலங்கோ அப்படின்றதாங்க. சரியா? சீம்ஸ் நாட் கில்டி அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா இலுமா அடிக்கடி அந்த ஜட்ஜினி வீடுலாம் எரிய ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் என்னது, டெசர்டேஷன் அப்பான் ரோஸ்டட் பிக்கோட தீம். அண்ட் ட்ரீம் சில்ட்ரன் அப்படின்னு இன்னொரு ஒர்க் எழுதியிருப்பாரு. சரிங்களா? அந்த ட்ரீம் சில்ட்ரன்ல என்ன கதை போகும்னா, தன்னுடைய பர்சனல் ரெவரி மாதிரி இருக்கும். சரி, அவர் ஒரு பொண்ணை விரும்பி இருப்பாரு. அதுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் வந்து அதுல 2 குழந்தைங்க வரும். அதுல வந்து அந்த கேர்ளோட நேமா இருக்கும். ஸோ லாஸ்ட் வரைக்கும் அன்மேரிடா தான் இருப்பாரு தன்னோட பர்சனல் லைஃப்ல. அண்ட் ஜேன் ஆஸ்டினும் அன்மேரிடா தான் இருப்பாங்க, ஸ்பின்ஸ்டர். சரியா? நம்ம நாவலிஸ்ட் இருக்கிறாங்கல்ல. அண்ட் சரி, அண்ட் இதுல ஒரு பிரதர் கேரக்டர் வருவாங்க. அண்ட் அவரோட நேம் ஜான்னு நினைக்கிறேன். அதுல என்ன கதை கொடுத்துருப்பாங்கன்னா, ஒரு டைம் இந்த ஜான் என்ன பண்றாரு, குதிரைக்கு மேல போகும்போது கீழே விழுந்து காலை உடச்சுக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸோ இதுதான் வந்து ட்ரீம் சில்ட்ரன் ரெவரியில உள்ள குட்டி குட்டி பாயிண்ட்ஸ். ஸோ வில் ஸ்டாப் ஹியர். தேங்க்யூ. எதுவும் டவுட்ஸ் இருந்துன்னு கேளுங்க. Stop sharing, but here again, I said, personal, my uncle last year, recording anyone, close book, stop recording. Catherine Clara says in chat, thank you, sir. Stop recording this meeting. Button, stop recording.